my dear students and parents, welcome to Janus Neat Tamil. Re-NEET 2026 கான அட்மிட் கார்டு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நிறைய பசங்க இதை டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க, மேம் என்னால் டவுன்லோடே பண்ண முடியல, சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, எனக்கு வெப்சைட் லோட் ஆக மாட்டேது, அப்படியே வெப்சைட் லோட் ஆகி நான் உள்ளே போனாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலே எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேதுன்னு நிறைய பசங்க சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காம் டவுனாக இருங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எப்பயுமே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்டியோட அஃபிஷியல் வெப்சைட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் அட்மிட் கார்டுன்னு லிங்க் இருக்கும் இல்லையா, ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும் அண்ட் ஆல்டர்னேட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா போட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அட்மிட் கார்டு டைரக்டாகவே வந்துடும். பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீஃபண்ட் போர்ட்டல் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நிறைய பசங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். பட் சில பசங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். சில பசங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நம்ம ஆட் பண்ணும்போதே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சி கோட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு இன்னொரு நோட்டீஸுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த நோட்டீஸில் மெயினாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பெனிஃபிஷியரி நேம் இருக்கு இல்லையா, நம்மளோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாக இருக்கட்டும், அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், அண்ட் அகெயின் அதை ரீஎன்டர் பண்ணிவிட்டு பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் அகெயின் நம்ம ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும்னு இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. The update of the bank account details should be done before downloading the admit card for NEET UG 2026. நம்ம ரீநீட்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாதான் நம்மளால அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போவோம் இல்லையா, neet.nta.nic.in. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் அட்மிட் கார்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த அட்மிட் கார்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கேப்சா போட்டோம் அப்படின்னா நமக்கான அட்மிட் கார்டு வரமாட்டுது. பிகாஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் டு டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு ப்ளீஸ் ரிவ்யூ யுவர் பேங்க் டீடைல்ஸ் ஒன்ஸ் அகெயின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணணும். இது மெயினாக எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபீ ரீஃபண்டுக்கு நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸில் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றதுக்காக தான் மெயினாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த டீடைல்ஸ்லாம் வரும். சப்போஸ் நீங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நம்பர் வந்து ரிவர்ஸாக வருது, இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஐஎஃப்சி கோடோ இல்லை பேங்க் நம்பரோ அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடிட் அண்ட் கன்ஃபார்ம் பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் கரெக்டாகவே கொடுத்துருந்தாலும் இந்த எடிட் அண்ட் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட அட்மிட் கார்டே நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பேங்க் நேம்லாம் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் அதை அகைன் என்டர் பண்ண சொல்றாங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கீழே இருக்கு இல்லையா, சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க எந்த ஒரு எடிட்டுமே எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண விரும்பல அப்படின்னா கிளிக் ஹியர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அட்மிட் கார்டு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் டவுன்லோட் அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைனாலுமே அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஈஸியாக போய் டேரெக்டாக எடுத்த உடனே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சிடல. ஸோ இப்படி தான் ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அட்மிட் கார்டு ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் எப்படி ஃபில் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் புதுசாக இன்னும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. சப்போஸ் ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருந்தது, ஏதாவது ஃபில் பண்ணுறதுல டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான தனி வீடியோ டீட்டெயில் தான் நான் போட்டுடுறேன். அண்ட் யார் யாருக்கெல்லாம் சேம் எக்ஸாம் சென்டர், அதே எக்ஸாம் சென்டர் வந்திருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியல, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்குது, இல்லைனா லோடே ஆக மாட்டேது, எரர் அப்படின்னு வருதுன்னா நோ இஷ்யூஸ். பிகாஸ் இந்தியாவில் இருக்க எல்லா பசங்களும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரே வெப்சைட்டில் போகும்போது கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இன்காக்
இன்காக்னிட்டோ மோட் போட்டு ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோட் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா வேறு டிவைஸில் லேப்டாப்லையோ இல்லை சிஸ்டம் பிசி வச்சுருந்தீங்க, கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஃபோக்கஸ்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் வேணும், ரீநீட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுக்குமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்ற பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ see you all on our next video. Take care.